செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். +2 துணைத் தேர்வு ஜூன் 24 தொடக்கம். அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் +2 உடனடியாக துணைத் தேர்வு ஜூன் 24 நடைபெற உள்ளது. தேர்வு எழுத விருப்பமுள்ளோர் மே 16 முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இயக்குனர் சேதுராமவர்மன் தெரிவித்துள்ளார். சட்ட படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். சட்டப்படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பில் சேர மே 10 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக பதிவாளர் கௌரி ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற அனைத்து சட்டக் கல்லூரிகளிலும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் சீர்மிகு சட்டப்பள்ளியிலும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்பு கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2024-25 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கு மே 10 முதல் 31 வரை www.tndalu.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 3 ஆண்டு சட்டப்படிப்பு மற்றும் முதுகலை சட்ட மேற்படிப்புகளுக்கான விண்ணப்ப தேதி பல்கலைக்கழக இணையதளத்தில் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர ஆன்லைன் விண்ணப்பம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர ஆன்லைன் விண்ணப்பம் பெறப்படுகின்றன என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீரராகவர் ராவ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பதவி கட்டணம் 150. தமிழகத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. மேலும் விவரங்களுக்கு www.tnpoly.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10 வெளியீடு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 7,60,606 மாணவர்கள் எழுதியதில் 94.56% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என உயர்கல்விக்கான தேடல்களில் மாணவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். நீட் தேர்வு நடைபெற்றது. அன்றைய தினமே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு நடந்து வருகிறது. BE மற்றும் BTech ஆகிய படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. அதன்படி அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழக மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஜூன் 6 நடைபெறும் என தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அறிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tneaonline.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். அதிகாரிகள் முக்கிய தகவல். மத்திய கல்வி இடைநிலை வாரியத்தின் கீழ் நடைபெறும் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் பிப்ரவரி 15 தொடங்கி ஏப்ரல் 2 முடிவடைந்துள்ளன. இதற்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தேர்வு முடிவுகளை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் தங்களது அடுத்த கட்ட பட்டப்படிப்புகள் குறித்து முடிவெடுக்க இயலும் என்பதால் இந்த தேர்வு முடிவுகள் மிகவும் முக்கியத்துவமாக உள்ளது. மே 20 பின் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.